இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத் தமிழே எங்கள் மொழி. நாங்கள் அல்லாஹ் என்று சொல்வதற்கு முன்னால் அம்மா என்று சொன்ன பூர்வக்குடி தமிழர்கள். ரெண்டாயிரத்தி 26 நாம் தமிழர் கட்சி சாதிக்குமாங்கிற கேள்வி உங்களுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா? அப்போவே தெரிஞ்சிருச்சு நாம் தமிழர் கட்சி தான் சாதிக்க போகுது, மற்ற கட்சிகள்லாம் வீதிக்கு போக போகுது அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. நாம் தமிழர் கட்சி 2026 சாதிக்கும். ஏன்னா அது எல்லா சாதிக்கும் சம வாய்ப்பை கொடுத்ததுனாலேயே அது சாதிக்கும். சாதி பார்த்து போடுற ஓட்டு அது எனக்கு தீட்டுன்னு சொல்றாருல, அதனாலேயே அது சாதிக்கும். கச்சத்தீவை மீட்டெடுக்கணும்னு சொல்றாருல, அதனாலேயே அது சாதிக்கும். பஞ்சமர் நிலத்தை மீட்டெடுக்கணும்னு சொல்றாருல, அதனாலேயே அது சாதிக்கும். குறிப்பா இஸ்லாமிய சிறைவாசிகளை அதிகாலை 6 மணிக்கு நான் திறந்து விடுறேன்னு சொல்றாருல, அதனாலேயே அது சாதிக்கும். சரியான சாலை இல்லை, படித்தவனுக்கெல்லாம் வேலை இல்லை, குடிக்கிறதுல இருந்து வண்டி கழுவுற வரைக்கும் தண்ணி இல்லை. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தரமான மருத்துவம், தரமான கல்வி, தரமான குடிநீர், தரமான கட்டமைப்பு, சாலை கட்டமைப்பு, போக்குவரத்து கட்டமைப்பை நான் என் மக்களுக்கு இலவசமாக கொடுப்பேன்னு சொல்ற ஒரு தலைவனை மக்கள் சறுக்க விட்டாங்கன்னு வைங்களேன், அந்த சாபம் அவங்கள தான் சேரும். அப்போ என் மக்கள்கிட்ட சொல்றது ஒன்று தான், நீங்கள் இந்த 26 நாம் தமிழர் கட்சி சாதிக்குதோ சறுக்குதோ பிரச்சனை இல்லை. ஆனால் என் மக்கள் நீங்கள் சரிக்கிறாதீங்க, 5 வருஷம் உங்களை வச்சு செஞ்சிருவாங்க. யாருக்கும் அஞ்சாத ஒரு நல்ல தலைவனை, ஒரு நல்ல மனிதனை எவனாலையும் வீழ்த்த முடியாது. அது எத்தனை பராசக்தி வந்தாலும் சரி, எத்தனை ஜனநாயகம் வந்தாலும் சரி, இங்க நாம் தமிழர் கட்சி சாதிக்க போறது மக்கள் சக்தியால தான். நன்றி, வாழ்த்துக்கள்.